நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ்ல இந்த வாரம் சினிமா திரைமச்சத்தில் நாம பார்க்க புறப்படும் அரிமாப்பட்டி சக்திவேல். அதாவது திருச்சி அருகே அரிமாப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் நாயகன் சக்திவேல். இவர்களது குடும்பம் அக்கிராமத்தில் ஒரு மூத்த குடி குடும்பமாக பார்க்கப்படுகின்றது. அக்கிராமத்தில் வசிக்கும் இளைஞர்கள் யாரேனும் வேற்று சமுதாயத்தை சேர்ந்த யாரேனும் பெண்ணை காதலித்து திருமணம் செய்தால் அவர்களை அக்கிராமத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து விடுவது ஒரு பழக்கமாக இருக்கின்றது. அதனையும் மீறி திருமணம் செய்து அக்கிராமத்தில் வாழ்ந்தால் அவர்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் ஹீரோ சக்திவேல் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த நாயகியான மேக்னாவை காதலிக்கின்றார். வழக்கம் போல் ஆரம்பத்தில் ஒரு தலை காதலானது இருதலை காதலாக மாறியதை அடுத்து வீட்டில் கூறினால் திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் என்று தனது நண்பர்களின் துணையோடு பதிவு திருமணம் செய்து கொள்கின்றனர். இவர்களது திருமணம் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இதைத் தொடர்ந்து பவன் அப்பாவான சார்லியை பஞ்சாயத்தில் நிறுத்தி ஊர் மக்கள் கேள்வி கேட்கின்றனர். உனக்கு ஊர் மக்கள் வேண்டுமா, உன் மகன் வேண்டுமா என்று முடிவு செய் என்கிறார்கள். ஊர் மக்கள் தான் வேண்டும் என்று சார்லி சொல்ல, இதனையடுத்து பஞ்சாயத்து தலைவர்கள் சார்லிக்கு கட்டுப்பாடு விதிக்கிறார்கள். அதாவது மகனுடன் பேசக்கூடாது, சொத்து எழுதி தரக்கூடாது, அவனை ஊருக்குள் அனுமதிக்க கூடாது என்ற கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீ ஊர் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தண்டனை தர அதனை தந்தை ஏற்றுக்கொண்டு செய்கின்றார். மேரேஜ் ஆகி மனைவியுடன் வெளியூரில் வசிக்கும் ஹீரோ பவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கோபத்துடன் தன் அப்பாவை காண கிராமத்துக்கு வருகின்றார். வந்த இடத்தில் ஊர் மக்கள் அவரை அடிக்கின்றனர். அவரை திருப்பி தாக்கிவிட்டு ஊரிலிருந்து வெளியேறுகின்றார் பவன். இந்நிலையில் ஜாதி வரி பிடித்த பெண் வீட்டு குடும்பத்தார் ஹெலன் மற்றும் பவனை பழிவாங்க ரவுடிகளை அனுப்பி வைக்கின்றனர். இதன் முடிவு என்ன? ரவுடிகளின் தாக்குதலுக்கு ஹெலன் பலியானாரா? மீண்டும் ஊருக்கு திரும்ப முடிந்ததா? பஞ்சாயத்து தண்டனை ஏற்று அனுபவித்த பவன் தந்தை கதி என்ன என்ற பல்வேறு கேள்விகளுக்கு நிஜத்தின் பின்னணியில் கிளைமாக்ஸ் பதில் அளிப்பதே படத்தின் கதை. ஹீரோவாக பவன் சக்திவேலாக வருகின்றார். நிஜ கதையின் நிஜநாயகன் என்பதால் கதைக்கான மொழி தெரியாமல் சங்கடப்படுகின்றார். நாயகி மேக்னா அழகாக தோன்றி பல இடங்களில் அதிகமாகவே ஸ்கோர் செய்து காட்சிகளுக்கு உயிர் கொடுத்து கவனிக்க வைக்கின்றார். மூத்த நடிகர்களான சார்லி, அழகு, சூப்பர் குட் ஃபிலிம், சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். இவர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அளவாகவே செய்து முடித்திருக்கிறார்கள். சில இடத்தில் சார்லியின் ஓவர் ஆக்டிங் அப்பட்டமாக வெளிப்பட்டு முகத்தையே சுளிக்க வைத்து விடுகின்றது. கிளைமாக்ஸ் காட்சிகளுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம். ஹெலன் அண்ணனாக நடித்திருக்கும் பிரில்லா புஷ் ஜாதி திமிரை கோபம் வரும் அளவுக்கு வெளிப்படுத்தி வேடத்தை வில்லத்தனமாக்கியிருக்கின்றார். இசை மற்றும் ஒளிப்பதிவு மோசமில்லை என்றாலும் அரிமாப்பட்டி சக்திவேல் நேர விரயம்.